ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது வந்து தண்டு வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் ஒரே அளவில் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து தண்டு நறுக்கி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு ஜாரில் ஊற வச்ச பருப்பை வந்து போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரே அளவில் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகா, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம், உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம கொரகொரப்பாக தண்ணி சேர்த்துக்காமல் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி வடை பதத்துக்கு இருக்கணும். இது கூட நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்னொரு கடாயில் நம்ம இந்த தண்டை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஏன்னா அதில் வந்து தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியை வந்து ஃபுல்லு ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஃபுல் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நான் எதுவும் போடலை, ஜஸ்ட் அந்த தண்ணியை மட்டும் தான் சுண்ட வச்சுருக்கேன் வதக்கி. ஸோ இதையும் அந்த மாவுலேயே போட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் க்ளீனாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இது கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து வடை மாதிரி கையில் தட்டி தட்டி போட்டுக்கலாம். வடை மாதிரியே உள்ளங்கையில் தட்டிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஏன்னா தண்டு வந்துட்டு ரொம்ப பசங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. பட் நிறையா குழந்தைங்க வந்து தண்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வடை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாது இதில் தண்டு போட்டிருக்கீங்கன்னுட்டு. சூப்பராக இருக்குன்னு அவங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை பண்ணி கொடுக்கலாம். இதை செஞ்சு இது கூட ஒரு சாஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தொட்டுன்னு சாப்பிட. ஸோ ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. ஸோ இந்த பதம் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று விடாமல் சாப்பிட்ருவாங்க. என் வீட்டில் நான் இது செஞ்சு கொடுத்த 5 நிமிஷத்தில் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.